பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1981 வெளிவந்த திரைப்படங்களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் வெற்றியா தோல்வியா என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நிறைய திரைப்படங்களை இணைந்து நடித்திருக்கிறார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவர் திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் சராசரியாக சூப்பரான திரைப்படங்கள் தான் அருமையாக இருக்கும். அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முதல் திரைப்படமாக மீண்டும் ஒரு கோயிலா 1981 சி.என். ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. உலகநாயகன் கமலஹாசன் இருவரும் இருந்தாலும் சூப்பரான ஒரு திரைப்படமாக, ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவரோட சிறுமிகள் சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு கோயிலா திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக 120 நாள் திரையரங்கில் ஓடி பட்டையை கலப்புற வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான். ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் என்று கூட இந்த திரைப்படத்தை சொல்லலாம். மீண்டும் ஒரு கோயிலா திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இருவரும் பண்ற அந்த தொல்லைகள்ல இருந்து எப்படி ஒரு குடும்பத்தோட ரன் பண்றாருங்கிறதான் படத்தோட கதை. ஆனால் படத்துல பல விஷயங்கள் நடக்கும். அந்த அளவுக்கு மீண்டும் ஒரு கோயிலா என்கிற அளவுக்கு அற்புதமான கதைகளும் கொடுத்தது சி.என். ரங்கராஜன் அவர்கள். இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிக பிரமாதமான ஒரு சூப்பர் டூப்பர் வெற்றி கொடுத்த சிறந்த படைப்புகளாக அமைந்தது. எல்லாம் இன்பமயம் என்ற திரைப்படம் 1981 சி.என். ரங்கராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மாதவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த எல்லாமே இன்பம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுட்டித்தனமான ஒரு கதைகளத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் பாடலும் மிக அருமையாக தான் அமைஞ்சிருது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்பமயம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு இன்பமாக அமையவில்லை. இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் ஓடலை. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஓரளவு ஒரு 40 நாள் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடி இருக்கு. இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை சந்தித்த திரைப்படமாக தான் அமைந்தது. பொதுவாக எல்லா கதாபாத்திரத்திற்கும் ஏற்றாற்போல் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர். இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது. திரைப்படமாக ஹிந்தியில் ஏக் தோ ஜே கே என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திர இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஹிந்தியில் சூப்பரான ஒரு திரைப்படம். கமல் மற்றும் ரதி, மாதவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை தமிழில் கலக்கிய காலகட்டங்களை பொருந்து ஹிந்தியிலும் போய் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மற்றும் தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியிலும் இது பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. இன்னைக்கு ஹிந்தியிலே இருந்தாலும் உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய அளவர் தான் உலகநாயகன் கமலஹாசன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அங்கே வேற லெவல் ஒரு ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து அங்கே இருக்கவங்களே கதற விட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம் என்று கூட இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரும்புகழும் பெற்ற உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ஹிந்தியில் அங்கே மிக பிரபலமாக தான் அங்கேருந்து திரும்ப தமிழகத்துக்கு திரும்ப இது பண்ணிட்டாங்க, நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து கண்டினியூவாக இங்கே நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த நாயகன். இந்த திரைப்படமும் அங்கே பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமாக சங்கர் லாலா. இந்த திரைப்படம் 1981 டி.என். பாலு இயக்கத்தில் வெளிவந்தது. என்.கே. விஸ்வநாதன், கங்கை அமரன் மற்றும் இளையராஜா இருவருமே இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார்கள். உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. சங்கர் லாலா திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டை வேற கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருக்க மாதிரியா இருக்கும். இரட்டை வேற கதாபாத்திரம் என்பது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை கொண்டாடுது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் லாலா திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை. சங்கர் லாலா திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. பொதுவாக ஸ்ரீதேவி மற்றும் உலகநாயகன் காம்போவை பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்களும் வெற்றி திரைப்படமாக தான் இருந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் அந்த அளவுக்கு ஒன்றும் கலெக்ஷன் வரல. ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது சங்கர் லாலா. அடுத்த திரைப்படமாக சவால். இந்த திரைப்படம் 1981 ஆர். கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் லட்சுமி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருந்தாலும் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கில் 100 நாள் ஓடி பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சக்கப்போடு போட்டு வசூலில் நல்ல ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. சவாலே என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தோட கதைகளங்கள் அமைஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த படைப்புகள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திரைப்படங்களே. சவால திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம திரையரங்கில் உட்காந்து அப்படியே அமைதியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம்.
அடுத்த திரைப்படமாக கடல் மீன் 1981ஆம் ஆண்டு சி ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இருவர் கதாபாத்திரம் கொண்டிருந்தாலும் கடல் மீன்கள் என்கிற அளவுக்கு உலகநாயகன் அவர்களோட தந்தை மகன் என இருவரும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஒரு 70 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. கடல் மீன் திரைப்படத்தில் அவர் முதுமையான ஒரு தோட்டத்தில் இருக்கும் அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா படத்தோட கான்செப்ட் ஒரு கடல் சார்ந்த கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு 60-70 நாள் தான் திரையரங்கில் ஓடி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் அமைந்தது. கடல் மீன் திரைப்படம் ஓரளவு பிலோ ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் அமைந்தது. படத்தோட பாடலும் சூப்பராக அமைந்த ஒரு திரைப்படம் தான் கடல் மீனும் ஒரு ஆவரேஜான ஒரு மீனாக அமைந்தது. பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் டிக் டிக். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மாதேவி, ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் தான். கொலை சம்பவமாக மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான திரைப்படம். அடுத்து என்ன நடக்கும், அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்கும் என்கிற அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்டில்லாக பார்த்தீங்கன்னா ராதா, மாதேவி மற்றும் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சட்டியோடு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் படத்தை எதிர்பார்ப்பாங்க. படத்தோட கதைக்கு ஏற்றார் போல எடுக்கக்கூடிய ஒரு அற்புத கதாநாயகன் கிராமத்து இயக்குனர் தான் நம்ம பாரதி ராஜா. அந்த திரைப்படத்திற்கு ஏற்றாற்போல் இந்த திரைப்படத்தை அமைக்கியிருப்பார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்கப்போடு போட்டு 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் சரி வசூலையும் மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கூட அமையலாம். பொதுவாக அந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் எடுத்திருக்காங்க படத்தோட, அந்த படத்திற்கு என்ன கதைக்கு ஏற்றாற்போல் இருக்கணுமோ அதுபோல பாரதி ராஜா இயக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக ராஜபார்வை. இந்த திரைப்படம் 1981 சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மாதவி, உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் 100வது திரைப்படம். 100வது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் குருடனாக நடிப்பது என்பது எவ்வளவு ஒரு சிரமமோ அந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிற்பமாக ஒரு அற்புதமாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்லுவாங்க. பொதுவாக 100 நாள் திரைப்படங்கள் இவருக்கு ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலையும் ஒரு பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். 100 நாள் ஓடிட்டாலே அந்த திரைப்படம் நம்ம வெற்றி தானே சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் ராஜபார்வை என்ற திரைப்படம். பார்வை இல்லாத அந்த கண்ணாடி போட்டு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து போகிற சீனாக இருக்கட்டும், இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் அனைத்துமே சூப்பரான ஒரு ஹிட். இந்த திரைப்படம் 100 நாள் எட்டி ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் 1981 நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இருந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த 8 திரைப்படங்களையும் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 படம் தான் தோல்வி திரைப்படங்கள், 6 திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த திரைப்படங்கள் விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் 1981 வெற்றியா தோல்வியா என்று தான் சிறு தழுவுகளை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.